இந்த ட்ரெஸ்ஸாக தான் அந்த முட்டாள் மனு கொடுத்தான். இங்கே வந்து பார்த்தா யாரையும் காணுமே. என்ன அந்த பொண்ணு பேர் என்னவோ சொன்னானே, மோனிஷா. மோனிஷா, மோனிஷா. யார் மணி? என்ன வேணும் உனக்கு? எதுக்கு என் பொண்ணு பேரை கூப்பிட்டுன்னு இருக்க? ஓ, மோனிஷாவோட அம்மாவா? ஹாய் ஆண்டி, என் பேர் மது. நான் மோனிஷாவை பார்க்க முடியுமா? ஓ, மோனியோட ஃப்ரெண்டா? வாமா, உள்ள வா, வந்து உட்காருவா. இருக்கட்டும், பரவாயில்ல ஆண்டி, எனக்கு உட்காரத்துக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் மோனிஷாவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்சம் கூப்பிட்டீங்கன்னா அவகிட்ட பேசிட்டு போயிடுவேன். அது வந்து மோனிஷா இங்கே இல்லைம்மா. இங்கே இல்லையா? இது மோனிஷாவோட வீடு தானே. இங்கே இல்லைன்னா வேற எங்கே போயிருக்குவா? ஓ, நீங்கள் எதுக்கு இப்படி சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது ஆண்டி. என்ன, என்கேஜ்மெண்ட் நின்றுடுச்சு, அதால் நலம் விசாரிக்க வந்தேன்னு நினச்சிங்களா? அவள் மனசு கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் நான் எதுவும் பேச மாட்டேன். இப்போல்லாம் கல்யாணம் வரைக்கும் போய் நிற்கிது. இது ஜஸ்ட் என்கேஜ்மெண்ட் தானே, இதெல்லாம் நார்மல் ஆண்டி. கூப்பிட்டீங்கன்னா அவகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். பேசிட்டு நான் போயிடுவேன். அச்சோ, உனக்கு எப்படி சொல்லட்டோன்னு எனக்கு தெரியலம்மா. மோனிஷா இங்கே இல்லை. என்ன ஆண்டி, இங்கே இல்லைன்னா வேறு எங்கே போயிருக்குவா? இது அவள் வீடு தானே? ஆமாம்மா, இது அவள் வீடு தான். ஆனால் அவள் இங்கே இல்லை. அவள் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. போதுமா? வாட்? ஆமாம்மா, அவள் புருஷன் வீட்டுக்கு போயிட்டா. வேணானா அந்த வீட்டோட அட்ரஸ் தரேன், அங்கே போய் மீட் பண்ணிக்கோ. ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருந்தால் அங்கே போய் பேசிக்கோ. என்ன ஆண்டி, இப்போ தான் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளேயே கல்யாணம் ஆகிடுச்சா? யார் கூட? கிரிஷ் கூடவா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதே. இல்லைம்மா, கிரிஷ் கூட இல்லை. அப்பா. அப்போ இன்னும் கூட ஆண்டி? என்னம்மா நீ, உந்த பெரிய தொல்லையா போச்சே. உன்கிட்ட இந்த விஷயத்தை நான் எப்படி சொல்ல? பரவாயில்ல, சொல்லுங்க ஆண்டி. அவளோட ஃப்ரெண்டு தானே நான். அவளோட ஃப்ரெண்டுன்ற? காலேஜ் ஃப்ரெண்டா? சேச்சே, காலேஜெலாம் இல்லை, நாங்கள் வேலை செய்கிறப்ப மீட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். அது வந்து அவள் காலேஜ் படிக்கிறப்போ ஒரு பையனை விரும்பி கட்டிக்கிட்டான். அந்த பையனால தான் இப்போ நடக்க வேண்டிய என்கேஜ்மெண்ட் நின்று போச்சு. அதனால் அவள் மறுபடியும் அவன் கூடவே போய் தங்கிட்டான். இப்போ அவங்க வீட்டில் தான் இருக்கா. ஓஹோ, கதை அப்படி போகுதா? ஏன் ஆண்டி, உங்களுக்கு கூடவா தெரியல அவள் கல்யாணம் பண்ணது? தெரியலம்மா. என்ன ஆண்டி, இவ்வளவு தத்தியாக இருந்திருக்கீங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, அதுவும் ஒரு பையன் கூட தங்கிட்டு வந்திருக்கா. சே, இங்கே பாருமா, உனக்கு தான் என் பொண்ணோட வீட்டு அட்ரஸ் தரேன்னு சொன்னேன்ல. தேவையில்லாத பேச்செல்லாம் எதுக்கு பேசுகிற நீ? ஐயோ, சாரி ஆண்டி, கோவப்படாதீங்க. நான் ஏதோ யதார்த்தமாக தான் சொன்னேன். என்ன யதார்த்தமாக சொன்னேன்? ஒரு பொண்ணை பற்றி அவங்க அம்மா முன்னாடியே சொல்கிறியே, இது யதார்த்தமா? இதே மாதிரி உன்னை பற்றி உங்கள் அம்மா முன்னாடி சொன்னா? சாரி ஆண்டி. அவள் அட்ரஸை கொடுங்க ஆண்டி. இங்கேயே நீ இப்படி பேசுகிற, என் பொண்ணுக்கிட்ட போய் நீ என்னெல்லாம் பேச மாட்ட? அவளை வருத்தப்பட வைக்குவ நீ. ஐயோ, ப்ராமிஸ் ஆண்டி, நான் அந்த மாதிரியெல்லாம் எதுவும் பேச மாட்டேன். அட்ரஸ் கொடுங்க ப்ளீஸ். சரி, தரேன். என்ன இந்த மோனிஷா கதை எவ்வளோ கேடுகட்ட கதையாக இருக்குது. சொன்னால் இந்த அம்மாவுக்கு ரொம்ப தான் கோவம் வருது. இந்தம்மா, இதில் அட்ரஸ் எழுதியிருக்கேன், அங்கே போய் பாரு. சரிங்க ஆண்டி, தேங்க்ஸ். அங்கே என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கா. நீ ஏதாச்சும் பேசி அவளை இன்னும் கஷ்டப்படுத்திடாத. இல்லை ஆண்டி, இல்லை, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நான் வரேன். இந்த பொண்ணை பார்த்தாலே சரியில்லை, என்னமோ தப்பாக நடக்க போகிற மாதிரி தோணுது. அவளுக்கு ஒழுங்கான ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் கூட இல்லை போல தருது. அடிச்சோ பிடிச்சோ அவன் அந்த பையன் கூட வாழ்ந்தா சரி, இவ போய் அவளை ஏற்றி விட்டு இன்னும் ஏதாச்சும் வம்பு பண்ண போகிறா. கொஞ்ச நேரம் ஆகிட்டப்புறம் ஃபோன் பண்ணி கேட்கணும் இவ எதுக்கு வந்தா, என்ன ஏதுன்னு. டாக்டர், இன்றைக்கி நான் என்னோடய ஒய்ஃபை டிஸ்சார்ஜ் பண்ணின்னு கூப்பிட்டுன்னு போகலாமா? இங்கே பாருங்கள் மிஸ்டர், அவங்க ரொம்ப வீக்காக இருக்காங்க, நீங்கள் தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரிங்க டாக்டர். என்ன மனஸ்தாபமாக இருந்தாலும் சரி,
அவங்க ஹெல்த் விஷயத்தில் மட்டும் விளையாடாதீங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு அவ்வளோ பிடிக்கலன்னா அவங்கள பேசாமல் அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுங்க. இல்லைன்னா அவங்க அம்மாவை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட வச்சு பார்த்துக்க வைங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வீக்காக இருக்காங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? ம், சரி டாக்டர், எனக்கு புரிஞ்சிச்சு. நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன். இங்கே பாருமா, அவரை மட்டும் நீ டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உன் ஹெல்த்தாக நீ தான் பார்த்துக்கணும். நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிடு. ம், சரிங்க டாக்டர். அப்புறம் மிஸ்டர், அவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுங்க. அன்ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் வேண்டாம். ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு அவங்களுக்கு ஃபுல் நியூட்ரிஷியஸான ஃபுட்டு தான் கொடுக்கணும். சரிங்க டாக்டர், நீங்கள் சொல்கிற மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே தென், யூ கேன் லீவ் நவ். போகலாமா? ம், போகலாம். அப்புறமா ஒரு நிமிஷம் மிஸ்டர். என்ன சொல்லுங்கள் டாக்டர். இப்போ அவங்க வீக்காக இருக்கிறதால கொஞ்ச நாளைக்கு குழந்தைக்கெல்லாம் எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர். ஏன் பதட்டப்படுறீங்க? நாங்கள் ஜென்ரலாக எல்லார்கிட்டேயும் சொல்கிறது தான். ம், ஓகே டாக்டர். சீனியர், சீனியர் நில்லுங்க சீனியர். என்ன ஹாசினி, உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? எதுக்கு என் பின்னாடியே வர? யாராச்சும் பார்த்தா எதனா நினைக்க போகிறாங்கோ. போவும் கிளாஸ்க்கு. இதில் என்ன இருக்குது சீனியர் நினைக்கிறதுக்கு? நான் உங்களை விரும்புகிறேன். உங்கள் பின்னாடி வராமல் நீ யார் பின்னாடி போவேன்? உனக்கு இவ்வளவு இடம் கொடுத்தேன்ல, என்னோட தப்பு தான். இங்கே பாரு, இதோட நிறுத்திக்கோ. காலையிலேருந்து ரொம்ப டூ மச்சாக போயின்னு இருக்க. ப்ளீஸ் சீனியர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு 10 மினிட்ஸ் கேன்டீன் போகலாமா? இல்லை, என்னால் வர முடியாது. எனக்கு இப்போ கிளாஸ் இருக்குது. நீ ஒழுங்கு மரியாதையை என்னை ஃபாலோ பண்ணாமல் உன் கிளாஸுக்கு போய் சேர்ற வழியை பாரு. ப்ளீஸ் சீனியர், என்ன இப்படி பண்ணுறீங்க? ஏண்டி, உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா? எங்கே அந்த கனி? போ, கிளாஸுக்கு போ. இல்லைன்னு வச்சுக்கோ, நானே இன்றைக்கி சாயங்காலமாக உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அப்பாக்கிட்டேயும் உங்கள் அம்மாக்கிட்டேயும் நீ என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுக்குறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ம், சரி பண்ணுங்க. எனக்கு என்ன பயமா? இன்னும் 2 நாளில் நம்ம விஷயத்த நானே எங்கள் வீட்டில் சொல்லலான்னு இருக்கேன். ஹாசினி, நீ ரொம்ப ஓவராக போகிற. பின்ன என்ன சீனியர், நானும் எவ்வளவு நாளாக தான் உங்கள் பின்னாடியே சுற்றுறது. உங்கள் அண்ணாவும் அந்த ஸ்ரீ அக்காவும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துடுச்சு சீனியர். நம்ம 2 பேரும் கூட கல்யாணம் பண்ணிக்கலாமா? என்னது கல்யாணமா? என் முட்டாள், மூளைன்னு உனக்கு ஏதாச்சும் இருக்கா? நீ இன்னும் படிப்பு முடிக்கல, நானும் படிப்பு முடிக்கல. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு என்ன பண்ண போற? என்ன சீனியர், லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்க? நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டானா? இல்லை இல்லை இல்லை, ரொம்ப கரெக்டாக கேட்டேன். இங்கே பார் ஹாசினி, இப்படியே என்னை டார்ச்சர் பண்ண நான் நம்ம லவ்வை பிரேக் ஆஃப் பண்ணிடுவேன். சீனியர், என்ன சீனியர், எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, நீங்கள் என்னை கழட்டி விட்டால் தான் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க. ஏண்டி, உனக்கு மூளைன்னு ஏதாச்சும் கொஞ்சம் வேணா வளர்ந்துருக்கா இல்லையா? எனக்கு லைஃப்பில் நிறைய ஆம்பிஷன் இருக்குது. அதெல்லாம் நான் சக்சீட் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன். இங்கே பாரு, எனக்காக நீ எத்தனை வருஷம் என்னால் சொல்ல முடியாது. அத்தனை வருஷமும் நீ எனக்காக வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணு. இல்லை, உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சுன்னா எவனாச்சும் இழிச்சு வாங்கி கிடைக்குவான், அவனை போய் கட்டிக்கோ. ஆமாம், எவனையும் கட்டிக்க தான் உங்கள் பின்னாடி சுற்றி சுற்றி வந்து உங்களை லவ் பண்ணுறேன். என்ன பேச்சு பேசுகிறீங்க நீங்கள்? நான் உங்களை தான் கட்டிக்குவேன். அப்படின்னா எனக்காக மேக்ஸிமம் 3 years நான் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ண முடியுமா? என்னது, 3 வருஷமா? ஆமாம், 3 வருஷம். இது கூட உன்னால் பண்ண முடியாதா? கல்யாணம் கட்டிக்கிட்டோம் படிக்கலாம் தானே. நிறைய பேர் அப்படி படிக்கிறாங்க தானே. இப்போ என்னடி உனக்கு? எப்போ பாரு கல்யாணம்னு. உனக்கு கல்யாணம் கட்டிக்கணும்னா வேறு எவனாத்து இருக்குவான், அவனை கட்டிக்கோ. இன்னொரு முறை என்கிட்ட கல்யாணம்னு வந்த அவ்வளோதான், பார்த்துக்கோ. ராகேஷ், இங்கே என்ன பண்ணுற? இந்த பொண்ணு செகண்ட் இயர் தானே? என்ன பேசுறீங்க 2 பேருக்கும்? ஒன்றும் இல்லை சார், சும்மா பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். இங்கே பாரு ராகேஷ், உங்கள் அண்ணனை மாதிரி வரணும். உங்கள் அண்ணன் எப்படி படித்தான்னு தெரியும் தானே? இந்த காலேஜ்லேயே நம்பர் 1 எல்லா விஷயத்துலேயும் சரி. உங்கள் அண்ணனை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நீயும் அதே மாதிரி படிக்கணும்.
நம்ம டீன் எல்லாம் உன் மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கையை வச்சிருக்காங்க, நீ காலேஜ்க்கு நல்ல பேரை எடுத்து கொடுக்குவேன்னு. பட் நீ என்னடான்னா இங்க இந்த பொண்ணுகிட்ட நின்னு பேசுறத பார்த்தா என்ன 2 பேரும் லவ் பண்றீங்களா? இல்லை சார், அது வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார். சும்மா பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். ராகேஷ், உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரு ஒபீடியண்டான ஸ்டூடெண்ட். காலேஜ் விட்டு போகும்போதும் அதே பேரோட போகணும், புரிஞ்சுதா? கண்டிப்பாக சார். இது பாருமா, இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ற? உனக்கு கிளாஸ் இருக்குதானே? போ, கிளாஸுக்கு போ. இன்னொரு தடவை உன்னை நான் ராகேஷ் கூட பார்த்தேன், அவ்வளோதான், டிசி கொடுத்து காலேஜ் விட்டு அனுப்பிடுவேன். போ. சாரி சார். அங்கங்க பசங்களுக்கு படிக்கிறதுக்கு காலேஜ் இல்லை, ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆள் இல்லை, அப்பா அம்மா இல்லை. படிக்கிற பசங்களுக்கு எவ்வளோ தடை. இங்கே என்னடான்னா படிக்கிறதுக்கு நல்ல காலேஜ் இருக்கு, ஆனால் கொழுப்பெடுத்து தெரியுதுங்க. ராகேஷ், go to your class now. ஓகே சார். பண திமிரில் எல்லாம் டைம் பாஸ்க்கு வருதுங்க காலேஜ்க்கு. மோனிஷா, இங்கே இப்படி உட்காரு, நான் உனக்கு சாப்பிட ஏதாச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன். இல்லை தமிழ், ரொம்ப டயர்டாக இருக்கு. நான் ரூமில் போய் கொஞ்ச நேரம் படுத்துக்கவா? படுக்குவ, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சாப்பிடு. டாக்டர் என்ன சொன்னாருன்னு தெரியும் தானே? நான் தான் உனக்கு சொன்னேன் இல்லை, இங்கே இருக்காத, முதல்ல கிளம்பி உங்கள் வீட்டுக்கு போன்னு. நான் சொல்லியும் நீ எதுக்கு போகாமல் இருந்திருக்க? தமிழ், நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். சாரி இதுக்கெல்லாம் கேட்டால் கூட அர்த்தமே இல்லாமல் இருக்கும். நான் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடு தமிழ். வீட்டுக்கு போனாலும் எங்கள் அப்பா சேர்த்துக்க மாட்டார், அது செகண்டரி. ஆனால் எனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ பணக்காரனா இருக்கிறத சொல்லலை நான். உன்னோட அன்பு எனக்கு மறுபடியும் கிடைக்குமா தமிழ்? உன்னால் என்னை ஏற்றுக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை வெளியே மட்டும் அனுப்பிடாத தமிழ். இங்கேயே எங்கேயாச்சும் ஒரு மூலையில் இருந்து நான் என்னோட காலத்தை ஓட்டிடுறேன். நீ என்ன முட்டாளாடி? ஆ, நல்லா படிச்சிருக்க. நீ எதுக்கு இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கணும்? ஏன் வேலைக்கு போகிற ஐடியா இல்லையா? இல்லை தமிழ், நான் வேலைக்கெல்லாம் எங்கேயும் போகல. இங்கேயே வீட்டு வேலை செஞ்சுன்னு இருந்துடுறேனே ப்ளீஸ். எனக்கு தெரியும் நான் உனக்கு அவ்வளோ பெரிய துரோகம் செஞ்சுருக்கேன். அதால் கண்டிப்பாக உன்னால் என்னை மன்னிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ப்ளீஸ் தமிழ், நான் இங்கேயே ஒரு மூலையில் இருந்துடுறேனே. நீ என்னை உன் மனைவியை ஏற்றுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் செஞ்ச பாவத்தை எப்படி உனக்கு ஒரு வேலைக்காரியாக இருந்து நான் அந்த பாவத்தை கழிக்கலான்னு இருக்கிறேன் தமிழ். ப்ளீஸ் என்னை மட்டும் வெளியே போயிட சொல்லாத. மோனிஷா, என்ன பேசுகிற நீ? இல்லை தமிழ், நான் இருக்கிறத தான் பேசுகிறேன். இனி எப்பவுமே நீ தான் என்னோடய ஹஸ்பண்ட், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் என்னை உன் ஒய்ஃபை ஏற்றுக்கோன்னு நான் எந்த விதத்துலையும் கட்டாயப்படுத்த மாட்டேன். நீ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கினாலும் சரி தமிழ், பரவாயில்ல. ஆனால் என்னை மட்டும் வெளியே அனுப்பிடாத. மோனிஷா, இப்போ அதெல்லாம் எதுக்கு? போய் ரெஸ்ட் எடு. டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியும் தானே? ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத. உனக்கு நான் ஏதாச்சும் செஞ்சுன்னு எடுத்துன்னு வரேன், நீ போ. இல்லை தமிழ், எனக்கு சரியான ஒன்று என் வீட்டுக்கு போன்னு சொல்ல மாட்டியே. பத்தியா, நீ என்னை வீட்டுக்கு அனுப்ப தானே போகிற. ப்ளீஸ் ப்ளீஸ் தமிழ், என்னை வீட்டுக்கு அனுப்பிடாத தமிழ். சரி, அனுப்ப மாட்டேன். போ, ரெஸ்ட் எடு. நிஜமாக என்ன அனுப்ப மாட்டே தானே? இல்லை, போ, ரெஸ்ட் எடு. எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்குமா தமிழ்? இப்போ அதை பற்றி எல்லாம் பேச்சே வேண்டாம். முதல்ல உன் ஹெல்த் ரெக்கவர் ஆகட்டும். நீ ஃபஸ்ட்டு ஹெல்த்தியாக இரு, அப்புறமா இதெல்லாம் பேசிக்கலாம். அப்புறம் வீட்டில் வேலைக்கு யாரையாச்சும் போடுறேன். நான் ஆஃபீஸ் போனேன்னா நீ தனியாக இருக்கவே இல்லை. இல்லை வேண்டாம், வேலைக்காரெல்லாம் வேண்டாம். அதான் நானே சொன்னேன் தானே நான் எல்லா வேலையும் செய்கிறேன்னு. அப்போ வேலைக்கார போட்டு என்னை அனுப்பிடுவியா? இல்லடி, இப்போ நீ உடம்பு சரியில்லாமல் இருக்க, இப்போ கூட வேலை செய்வ. கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் வேலைக்கார. என்னை வீட்டை விட்டு அனுப்பிட மாட்டே தானே? இன்னொரு முறை கேட்ட கண்டிப்பாக அனுப்பிடுவேன். இல்லை, இன்னொரு முறை நான் வாயே திறக்க மாட்டேன். சரி, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். போ. சே, என்ன இவ
இப்படி பண்ணுறா? இவ கல்யாணத்தை நிறுத்தி இவளை பழி வாங்கணும்னு நினச்சேன். பார்த்தா இப்படி வீட்டில் வந்து உக்காந்து என்னை டார்ச்சர் பண்ணுறாளே. சரி, அவளே மனசார திருந்திருக்கேன்னு சொல்கிறா. தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க? இன்னொரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாம். பட் இவ்வளோ சீக்கிரம் சொல்ல வேண்டாம், இன்னும் கொஞ்சம் நாள் போட்டும்.